வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். பல கருப்பையா அவர் இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றிய ஒரு காணொலியில் பேசியிருக்காரு. அந்த காணொலி எடுத்தது அந்த காணொலி யாருடைய காணொலினா தாமரை டிவியோட காணொலி. அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இப்போ இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் திமுக கொச்சைப்படுத்தி பேசுகிறது, திமுக அங்கே ஊழல் செய்து, இங்கே ஊழல் செய்து, இவ்வளோ ஊழல் செய்து, அவ்வளோ ஊழல் செய்து அப்படிங்கிற மாதிரி. உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் ஊழல் நடக்குது, உலகத்திலேயே திமுக தான் ஊழல் நடக்குது. இது எப்படியாவது பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போன்னு இல்லை, அப்போயிலிருந்தே கலைஞர் காலத்திலிருந்தே, அந்த காலத்திலிருந்தே திமுக தான் ஊழல் செய்யுது, திமுக தான் ஊழல் செய்யுது, ஊனா திமுக தான் ஊழல் செய்யுது, எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் ஊழல் செய்யுது, இப்படின்னே செய்திகளை பரப்புவாங்க. இது இவர்களுக்கு ஒரு பழக்கம். இந்த பழக்கருப்பை அப்படிங்கிற ஒரு நபர் இப்படி பேசியிருக்காரு. அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி, மதுரைக்காரரு. அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிஎஸ் ராமன் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு ஆதரவாக வாதாடிய, டாஸ்மாக் ஊழலை பற்றிய வாதாடியதற்கு இப்போ பிஎஸ் ராமன் அப்படிங்கிறவர் தான் அவர் வாதாடி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பிஎஸ் ராமன் அப்படிங்கிறவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறார். அவர் பார்ப்பனர் அப்படின்னாக்கா அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா, நான் இப்போ வாதாடுறது டாஸ்மார்க்கை பற்றி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் பேச வரல. ஊழல் பண்ணியிருந்தா வழக்கு போடுங்க, கேஸு சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்க, ஊழல் பண்ணிட்டீங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ரைட்டு, அவங்க மேலே வழக்கு போடுங்க, அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் பேர் பிஎஸ் ராமன் அப்படிங்கிறவர் ஒரு தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சமூகம், அவர் பிறந்த சமூகம். தர்மத்தை காப்பாற்ற சமூகத்தில் பிறந்த பிஎஸ் ராமன் எப்படி டாஸ்மார்க்குக்கு ஆதரவாக, இந்த கொள்ளைக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கிறது பழக்கருப்பையாவோட வாதம். நம்ம என்ன சொல்கிறோம், டாஸ்மாக் கொள்ளை நடந்தது, அது கவர்மெண்ட்டு பார்த்துக்கும், மத்திய அரசு இருக்குது, ரைடு போன சிபிஐ இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம், அவங்க பார்த்துக்கிட்டோம். தர்மத்தை காப்பாற்ற பிறந்த சமூகம்னு சொன்னீங்களா, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க தர்மத்தை காப்பாற்ற பிறந்த சமூகம்னு? அவர் அந்த சமூகம் தர்மத்தை காப்பாற்ற சமூகமா? அப்போ பாக்கி இருக்கிற சமூகமெல்லாம் அதர்மத்தை விளைவிக்கிற சமூகமா? தர்மத்தை கொண்டுட்டு அதர்மத்தை தான் செய்கிறாங்களா? அப்படி நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ பாக்கி எல்லாரும் இப்போ பார்ப்பனர்களை தவிர பாக்கி எல்லாருமே அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, அட்டுழியம் செய்கிறவங்க. இப்போ இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலில் நடந்த ஊழல் பூரா பார்ப்பனர்கள் செய்யலை, அவர் சாதாரண ஆட்கள் தான் செஞ்சாங்க, நம்மளை மாதிரி சூத்திரர்கள் தான் செஞ்சாங்க. அப்போ அவங்க பூரா அநியாயம் அட்டூழியம் செய்கிறவங்க அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்திலே கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அப்படி தானே மிஸ்டர் பழகற்பையா? அப்படி இருக்குது. அடுத்து சொல்கிறாங்க, மின் கட்டணம் முதலே எல்லா கட்டணத்துலேயும் கொள்ளையாம், எல்லா கட்டணங்களும் பாதிக்கு பாதி கொள்ளையாம், ஒன்றில் கூட முழுசாக கொள்ளையடிக்காமல் இல்லை, எல்லாத்துலேயும் பாதிக்கு பாதி கொள்ளையடிக்குது திமுக அரசு அப்படிங்கிறாரு. டாஸ்மார்க் அந்த நிறுவனத்துக்குள்ளார போய், தலைமைச் செயலகத்தில் இருக்கிற டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ளே போய் அதிகாரிகள் சோதனை செய்கிறாங்க. எப்படி சோதனை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால், சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பேசுனா, எப்படி சட்டவிரோதமாகும்? ஒரு அரசாங்கம் தனக்கு வர வேண்டிய வரியவே தானே நிப்பாட்டி அதை கொள்ளையாக மாற்றி ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பங்காக கொடுத்துருது. அப்புறம் எப்படி அது கொள்ளை இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. சரி, அது கொள்ளையாகவே இருக்கட்டும், அதுக்காக கேஸ் போடுங்க. எப்படி நீங்கள் கொள்ளைன்னு முடிவு பண்ணீங்க? இப்போ டாஸ்மார்க் கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் டாஸ்மார்க்கு இது பாட்டில் தயாரிக்கிறாங்க. பாட்டில் தயாரித்து டாஸ்மார்க்கு நிறுவனத்துக்கு வருது. நிறுவனத்துக்கு அவர் தான் சொல்கிறார் தெளிவாக, அந்த ஆயத்தீர்வை போடுறாங்க. ஆயத்தீர்வையை போட்டு அதற்கு டேக்ஸ் போடுறாங்க, எக்ஸைஸ் டியூட்டி. அதை போட்டு எவ்வளோ பண்ணுமோ போட்டு, அதுக்கப்புறம் விலையை நிர்ணயித்து அந்த விலைக்கேற்றான மாதிரி டெக்ஸஸ் டியூட்டி போட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. சரி, அது கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுது, நார்மல் ப்ராசஸ். இவர் என்ன சொல்கிறாரு, கம்பெனியிலேருந்து வர சரக்கு டாஸ்மார்க்குக்கே வராமல், டாஸ்மார்க் ஹெட் ஆஃபீஸுக்கே வராமல், ஆயத்தீர்வையே பண்ணாமல், எக்ஸஸ் டியூட்டியே போடாமல் நேராக அங்கே போயிடுது. எங்கே போயிடுது? நேராக விற்பனை நிலையத்துக்கு போயிடுது. அப்போது அதில் வர காசு அங்கே விற்கிற அந்த இதுக்கு டேக்ஸு இல்லை. அங்கே வர காசு டாஸ்மார்க்கு கவர்மெண்ட்டுக்கு வராது. இப்போ அது டேக்ஸ் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு வருது.
அந்த ஆயத்தீர்வையை போட்டு எடுக்கிறாங்கல்ல, டாக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி போட்டாங்கல்ல, அது மட்டும் தான் அரசாங்கத்துக்கு வருது. அந்த பாக்கியெல்லாம் கம்பெனிக்கு போயிரும். அந்த கம்பெனி எவ்வளோ விலை நிர்ணயிக்கிறாங்கல்ல, அங்க அந்த நிர்ணயிக்கிற விலை வந்து அந்த கம்பெனிக்கு குடுத்துறணும். தயாரிக்கிற கம்பெனிக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸைஸ் டியூட்டி போடாம அங்கிட்டு போகுது. நேரா கொண்டு விற்பனை பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாரு. இதற்கான ஆதாரங்கள் என்ன வேணும் அப்படின்னா, இப்போ 1,00,000 பாட்டில் வருது, 2,00,000 பாட்டில் விக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2,00,000 1,00,000 2,00,000 பாட்டிலுக்கு உள்ளான அந்த ரசீது எல்லாம் இருக்கும்ல. இப்போ அது அந்த அது அந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தலைமைச் செயலகத்துல தான் வைப்பாங்களா? இப்போ இங்கே நேரா அந்த ஆயத்தீர்வை போடக்கூடிய பாட்டில் வந்து, அந்த பாட்டிலு எக்ஸைஸ் டியூட்டி போடுற பாட்டிலுக்கு வச்சிருப்பாங்க. இத்தனாயிரம் பாட்டிலு இந்த இந்த கடைக்கு போயிருக்குது. இத்தனாயிரம் பாட்டிலு இந்த கடைக்கு திருச்சி மாவட்டத்துக்கு இத்தனாயிரம் பெட்டி போட்டு போயிருக்கு. மதுரை மாவட்டத்துக்கு இத்தனாயிரம் பெட்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கரெக்ட்டு. அது வந்து ரைட்டு. ஆனா நேரா கம்பெனிலேருந்து போய் நேரா கொண்டு போய் விக்கிற அந்த பாட்டிலுக்கு வந்து வரி போடாம போகுதுல்ல. அந்த பாட்டிலுக்கு உள்ள டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து இங்க தான் வச்சிருப்பாங்க. அது எப்படி இங்க வச்சிருப்பாங்க? அது ஒரு ரஃப்பா தானே வச்சிருப்பாங்க. இவ்வளோ ரூவா இத்தனை பாட்டில் இத்தனை லட்சம் பாட்டில் நாங்க வரி போடாம குடுத்துருக்குறோம். நேரா இதுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க. அது எப்படி தலைமைச் செயலகத்துக்குள்ள வைப்பாங்க? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, வெளியில இருந்தா இடி ரெய்டு நடத்தி பிடிச்சிருவாங்க. இங்க தலைமைச் செயலகத்தில வந்தா அது அரசு அலுவலகம். அதனால வந்து இங்க இடி ரெய்டு பண்ண மாட்டாங்க. அதனால கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்புட்னாக்கா, அப்ப அந்த நேரத்தில தான் இடிகாரங்க வந்து ரெய்டு பண்ணி 1000 கோடி ஊழல் நடந்ததுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ஆவணங்கள அள்ளிட்டு போயிட்டாங்க. அது எப்படி ரெக்கார்டபுளா எப்படி வைப்பாங்க? அது அன்ரெக்கார்டா தான் வச்சிருப்பாங்க. அப்படியே வச்சிருந்தாலும் சும்மா ரஃப்பா ஒரு பேப்பர்ல தான் எழுதி வைப்பாங்க. இத்தனை லட்சம் பாட்டிலு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்குறோம். ஆயத்தீர்வை அதாவது எக்ஸைஸ் டியூட்டி போடாத பாட்டிலு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கோம். அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதுக்கு என்ன ப்ராப்பரா ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு, இவ்வளோ பேப்பர் வந்திருக்குது. இத்தனை பேப்பர் நம்ம டாஸ்மாக் கம்பெனிக்கு குடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியா தயாரிக்கிற கம்பெனிலேருந்து அடிச்சு குடுப்பாங்க பேப்பரு? அதுவே தெரியுது. ஊழலுக்காக தான் வருதுங்கிறது தெரியுது. அப்ப எப்படி நீங்க சொல்ல வரீங்க நீங்க? அது வந்து ஆவணங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆவணங்கள் எப்படி வச்சிருப்பான்? அதுவே ஊழலுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஊழல் பண்றதுக்கு தான் அந்த வேலையே பண்றான். அப்புறம் ஆவணங்கள் எப்படி வச்சிருப்பான்? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி, அப்படியே நீங்க வந்து வெளியில வந்து செக் பண்ணாலும், எத்தன லட்சம் பாட்டில் போயிருக்கு அப்படிங்கிறத எங்க எங்க எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க நீங்க? டாக்குமெண்டே இல்லாம தான் இருக்கும். டாக்குமெண்ட் எடுத்துட்டோம்னு பேசுறீங்க. சரி ரைட்டு. அப்படியே இருக்கட்டும். டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்க. நீ எப்படி எப்படி முடிவு பண்ணுவீங்க நீங்க? அப்ப அது அந்த இதுக்கு பூரா பேப்பர் வச்சிருக்காங்களா அப்போ? எக்ஸ்ட்ரா வித்ததுக்கு பூரா பேப்பர் வச்சிருக்காங்களா? எக்ஸைஸ் டியூட்டி போடாத பாட்டிலுக்கு அத்தனைக்கும் இவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்களா? அத நீங்க தேடி எடுத்துட்டீங்களா? அப்ப அதுக்குள்ளான பேப்பர்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தான் சமர்ப்பிக்க போறீங்களே, எல்லாத்தையும் குடுங்க. எல்லா ஆவணங்களையும் காட்டுங்க, பத்திரிகையாளர்ட்ட காட்டுங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. அவங்க சொத்து வச்சிருக்காங்க, லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்க, 50,000 கோடி சொத்து வச்சிருக்காங்க, ஊழல் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரைட்டுங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்ட்டுங்க. நீங்கள் பேப்பர் கையில் இருக்குல்லங்க, அதை பூரா காமிக்க வேண்டியதானங்க. இந்தா பாருங்க, ஆவணம் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு வந்திருக்குது. இதுக்கு இந்த பேப்பருக்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டலை, எக்ஸைஸ் டியூட்டி போடல. இந்த பாருங்க, ஒரு 5 லட்சம் பாட்டில் போயிருக்குது ஒரு நாளைக்கு. 4,00,000 பாட்டிலுக்கு தான் எக்ஸைஸ் டியூட்டி போட்டிருக்கான். 1,00,000 பாட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த 1,00,000 பாட்டிலுக்கு நான் பேப்பர் இதுதான், பில்லு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பீங்களா? அப்போ தானே அது ஊழல். நீங்கள் பாட்டு ஆவணத்தை போய் 19ல போய் டாஸ்மாக் இதில் போய் எடுத்துட்டோம் நான் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரம் வேணும்ல. சரி, அது ஒன்று. நீங்கள் யாருடைய அனுமதி பெற்று ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே இடி ரெய்டு நுழையலாம்? இப்போ நான் ஊழல் பண்ணுறேன். நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு சிஎம்மாக இருக்கலாம், ஒரு எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏ யாரோ ஒரு எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம். ஒரு ஊழல் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பதவியில் இருக்கேன், எம்எல்ஏவாக இருக்கிறேன் அப்படின்னா, எம்எல்ஏவாக இருக்கிறவன்ட்ட சர்ச் பண்ணுறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்கோ இல்லை அந்த கவர்மெண்ட்டுக்கோ, ஏன்னா அரசு பதவியில் இருக்கார், அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு தானே நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெய்டுக்கு வரணும். அப்போ ரைடுக்கு வரல அப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றின ஏதாவது தகவல் ஏதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குதா? இது ரெ ரிஜிஸ்டர் ஆகிருக்குதா கம்ப்ளைண்ட்டு? இந்த மாதிரி இந்த தம்பி வந்து ஊழல் பண்ணுறாருப்பா, இந்த பையன் வந்து ஊழல் பண்ணுறாருப்பா அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிருக்குதா? அப்போ டாஸ்மாகில் ஊழல் நடக்குன்னு ஏதாவது ஏற்கனவே இப்போ புகார் வந்திருக்குதா? எந்த புகாரின் அடிப்படையில் நீங்கள் வந்து ரெய்டுக்கு போனீங்க? அப்படியே எந்த புகாரில் இருந்தாலும் இடி ரெய்டு போகணும் அப்படின்னா ஒரு சம்மன் வாங்கணும்ல, யார்கிட்டயாவது அனுமதி வாங்கணும். ஒன்று கோர்ட்டில் அனுமதி வாங்கணும், இல்லை ஹைகோர்ட்லேயோ, இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ, இல்லை சிஎம் ஆஃபீஸ்லேயோ.
இல்ல செக்ரட்டரியேட்லயோ ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்து அனுமதி வாங்கி தானே அரசு அலுவலகத்துல நுழையணும். அந்த அர அந்த அர அந்த அந்த அலுவலகம் வந்து அரசு சம்மந்தப்பட்டது. அரசோட நிர்வாகத்தின் கீழ இருக்குது. அந்த அரசுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த அரசுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அதையெல்லாம் மீறி நீங்க உள்ள போறீங்க அப்டின்னாக்கா, இது அராஜகமா உள்ள நுழையிற மாரி தானே அர்த்தம். எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சட்டம் படிக்கல. ஒரு அரசு அலுவலகத்துல நுழையணும்னா, முறைப்படி அனுமதி இப்ப என் வீட்டுக்குள்ள யாராவது அந்நியன் நுழையணும்னா, என்னை கேட்கணும்லங்க. நான் உள்ள வரணுமா? வேணாமா? அப்படின்னு கேட்கணும்லங்க. இது என் வீடுங்க. நான் குடியிருக்கிற வீடுங்க. அப்ப நீங்க உள்ள நுழையிறீங்க அப்படின்னா, ஐயா நான் உள்ள வரலாமா? வேணாமா? மே ஐ கம் இன் சார்? உங்க வீட்ல இந்த மாரி பிரச்சனை இருக்குது. இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைய வந்து என்னான்னு பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். உள்ள வரலாம்ல? போய் பார்க்கலாம்ல? என்ன பிரச்சனைன்னு ஆராயலாம்ல? அப்படின்னு கேட்கணும்ல? எதையுமே கேட்காம தொறந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நுழைஞ்ச மாரி நீங்க பாட்டுக்கு நுழைஞ்சு சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. இறையாண்மை இருக்குது. ஒரு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்குது. 6,00,00,000 மக்களுக்கு தலைமையிடம் வந்து, அந்த அரசு அந்த அலுவலகத்தில போய் நீ வந்து அது டாஸ்மார்க்கா இருக்கட்டும், இல்ல சட்டமன்றமாவே இருக்கட்டுமே. எதுக்கு நுழையணும்னா அனுமதி வாங்கணும்ல. மே ஐ கம் இன் சொல்லணும்ல. கேட்கணும்ல. என்னய்யா உங்க சட்டம்? 1000 கோடி 1000 கோடிங்கிறீங்க. மாநிலத்தின் உரிமை தான் பாதிக்கப்படுதுன்னா, மாநிலத்துக்கு அந்த அப்ப மாநிலத்த யார் மதிப்பாங்க? அ எடப்பாடி காலத்தில இப்படிதான் பண்ணீங்க. தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போய் இது பண்ணீங்க. அங்க எடுத்த ஆவணங்கள்லாம் அப்படியே கரெக்ட்டா எல்லாத்துக்கும் எல்லாம் கேஸ் போட்டு எல்லாம் இது முடிச்சுட்டீங்களா? எல்லாத்துக்கும் அந்த கேஸ் போட்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம் சப்மிட் பண்ணி, அந்த வழக்குல தண்டனை வாங்கி குடுத்துட்டீங்களா? இல்ல வாதாடி முக்காவாசி வந்துருக்கீங்களா? என்னென்ன ஆவணங்கள் எடுத்தோம், எது எதுக்கு எடுத்தோம் அப்படின்னுலாம் அந்த டாக்குமெண்ட்லாம் கையில வச்சிருக்கீங்களா? எதுவுமே எடுக்கல. எல்லாத்துக்கிட்டயும் இடி ரெய்டு போயிருக்கீங்க. எல்லாத்துக்கிட்டயும் ஆவணங்கள் எடுத்திருக்கீங்க. ஆனா எந்த கேஸுமே போடல. ஏன்னா அது ஆவணங்கள் வந்து எந்த ஒர்த்தபுளும் இருக்காது. நீங்களா போட வேண்டியது சும்மா அலங்கழிக்க வேண்டியது, மிரட்ட வேண்டியது, இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது செய்யலாம். திருட்டுத்தனமாக பணம், ஆவணம் எப்படி வந்துச்சு? திருட்டுத்தனமா எப்படி வரும் அதெல்லாம்? அ அதெல்லாம் இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்லல. அவர் பாட்டுக்கு இந்த பழக்கருப்பையாங்கிற நபர் வந்து அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. என்னமோ அவர் பேசலாம் மோடி வந்து அங்க போகுது, இங்க போகுது என்னென்னமோ சொல்றாரு அவர் பாட்டுக்கு. அவர் வந்து அவர் பேசையிலே தெரியுது. அந்த டிவிய பார்க்கும்போதே தெரியுது. அவர் பேசுறது எல்லாம் வச்சு கோர்வையா வச்சு பார்க்கும்போது, இவரும் வயிற்று பிழப்புக்காக இப்படி பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படிங்கிறது தெரியுது. குற்றம் நடந்தால் கண்டுபிடிக்கட்டும், கேஸ் போடட்டும் அது வேற. அட்லீஸ்ட் ஒரு அரசு அலுவலகத்தில நுழையும்போது, நான் வரட்டுங்களான்னு கேட்டுக்கிட்டாவது வாங்க. ஒரு நாகரிகமாவது இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு மரியாதை இல்லாம போயிரும். மரியாதை இல்லாம போணும் அப்படிங்கிறது தான் நீங்க இந்த மாரிலாம் செய்றீங்களா? நன்றி, வணக்கம்.